மதர்ஹுட். ஸோ அம்மா ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். நான் குட்டிவாடா. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, அவங்க வந்து நமக்கு ஆக்சுவலா அந்த குழந்தை தான் என்னோட பல புது வெர்ஷனை வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தா கூட அவன் அந்த மாதிரி சொல்லியிருந்தானே. பிரஷ் பண்ண போறோம், பிரஷ் 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 பண்ண போறோம், பிரஷ் பிரஷ். மெதுவா மெதுவா வந்தியா? ஹாய், நீங்க பாத்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். குட் மார்னிங் அம்மா. சொல்லு சிரிச்சிட்டே வணக்கம் வணக்கம். பிரஷ் பண்ண போறோம், பிரஷ் 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 பண்ண போறோம், பிரஷ் பிரஷ் பிரஷ். இன்னைக்கு வந்து பப்புவோட ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் இதில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ மதர்ஹுட். ஸோ அம்மா ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறமா லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும், எல்லாமே மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுமே வந்து அந்த மாதிரி தான் நினச்சிட்ருப்போம். பட் ஆக்சுவலாக என்ன மாறும், எப்படி மாறும், இதெல்லாம் வந்து நம்ம குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்படிலாம் இருக்கும், குழந்த பிறந்தா நம்ம லைஃப் இப்படிலாம் சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் ரியாலிட்டி வந்து அப்படி தான் இருந்துச்சா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சா, நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்றும் புலம்பெல்லாம் போகிறதில்ல. எனக்கு வந்து மதர்ஹுட் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே நான் வந்து பேச போகிறதில்ல. ஒரு நல்ல விஷயம், சின்ன விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். அம்மா ஆனதுக்கப்புறமா, பப்பு என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் வரதுக்கு முன்னாடி, பட் அவன் வந்ததுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அண்ட் எல்லோரும் என்கிட்ட சொன்னதும் வந்து அப்படி தான் இருக்கும். நீ வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து ஒரு பர்ஃபெக்ட் அம்மாவாக மாறிடுவ, ஒரு கம்ப்ளீட் நியூ பர்சனாக வந்து ஆயிடுவ அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். பட் ஸ்டில் அது 100% உண்மையா அப்படின்னு என்ன கேட்டால் நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஓவர் நைட்லலாம் வந்து அந்த அம்மா, நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான அம்மா அப்படிலாம் நான் வந்து மாறவே இல்லை. இப்போ வந்து பப்புக்கு 2.5 வயசு ஆகுது. இந்த 2.5 வருஷத்தில் நான் இப்போவாது பர்ஃபெக்டான ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளும் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவோம், ஏதாச்சும் கத்துப்போம். ஸோ அப்படிதான் ஒரு நாளும் ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம முன்னாடி போவோமே தவிர, இப்படி ஓவர் நைட்ல நீங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு புது பர்சனா மாறுறது, திடீர்னு ஒரு பெர்ஃபெக்ட் அம்மாவா ஆயிடுறது, இதெல்லாம் வந்து நடக்காது. ஸோ ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ மதர்ஹுட் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க அம்மாவா ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் அந்த அம்மாவா ஆனதுக்கான ஒரு ஸ்டெப்பா வந்து நீங்க முன்னாடி போக போக தான் ஒரு விஷயமா கத்துப்பீங்க. ஸோ ஒரே நாள்ல வந்து எல்லாமே வராது. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது வெர்சஸ் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னோடது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து பப்பு பிறந்த புதுசுலலாம் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும், நம்மளும் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும், எல்லாமே பெருசாக வந்து குழந்தைக்கு செய்யணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படிலாம் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். நான் அப்படி தான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக ரியாலிட்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தைக்கு வந்து அதெல்லாம் தெரியவே தெரியாது சுத்தமாக. அவங்க வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும்தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. வேற எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து நினைப்போம், குழந்தைக்கு வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், அது வாங்கி வைக்கணும், இது வாங்கி வைக்கணும் அப்படின்லாம். பட் ஆக்சுவலாக குழந்தைக்கு வந்து அது எதுவுமே வந்து தெரியாது, தேவையும் படாது. நம்மளோட லவ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்ல. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டியில் செகண்ட் விஷயம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற மாதிரி இருந்துச்சு, பட் ரியாலிட்டியே வேற மாதிரி இருந்துச்சு.
பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பப்புக்கு தான் ஊட்ட போறேன். நான் வந்து மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். இவன் இப்போ ஆல்மோஸ்ட் 11:00 ஆகப்போகுது. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுறான். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமே வந்துரும். 12:00 கிட்ட ஆக்கிருவான். இப்போலாம் வந்து லேட்டா எந்திச்சிக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்படி லேட்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எப்போ மாறப்போகுது அப்படின்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஸோ ஓகே, நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பப்பு என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி அப்படின்னா, நான் வந்து நெனச்சேன், நம்ம லைஃப்ல வந்து புதுசா ஒரு குழந்தை வரப்போது. ஸோ நம்மளோட ரொட்டீன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட டெய்லி லைஃப்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரியாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சேஞ்ச் ஆகுறது வந்து நம்மளோட ரொட்டீன்ஸோ, இல்ல நம்மளோட டெய்லி லைஃப், நம்மளோட டெய்லி வேலை இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் ஆகாது. நம்மளே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு புது பர்சனாலிட்டியா வந்து சேஞ்ச் ஆவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஓவர் நைட்லலாம் நடக்காது. பட் ஸ்டில் இந்த சேஞ்சஸ வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். நாள் போக போக நீங்க வந்து மாறுறது வந்து உங்களுக்கே தெரியும். நீங்க பேசுற விதமா இருக்கட்டும், இல்ல நீங்க லிசன் பண்றது, உங்களோட பேஷன்ஸ் லெவல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கறதுக்கும், இதுக்கப்புறமா நீங்க இருக்கறதுக்கும். ஏன்னா, குழந்தை வரதுக்கு முன்னாடி நம்மளோட கேரக்டரே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நமக்கு வந்து உடனே உடனே கோவம் வரதா இருக்கலாம். இல்ல நமக்கு சுத்தமா பேஷன்ஸ் லெவலே இருக்காது. அந்த மாரிலாம் இருக்கலாம். பட் குழந்தை வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டா மாறி தான் ஆகணும். நம்மள வந்து மாத்திருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கூட அப்படிதான் ஆச்சு. பப்பு வந்து சும்மாவே இப்ப 2 வயசு ஆயிட்டனால, இந்த வயசுலலாம் சும்மாவே அழுவான். சும்மாவே கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து அவன்கிட்ட எவ்ளோ பேஷன்ஸா நான் வந்து அவனுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமோ, அவ்ளோ பேஷன்ஸா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் பப்பு வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தேனா? இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர்கிட்ட பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேனா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வந்து என்னோட கேரக்டரே கிடையாது. நான் வந்து உனக்கு புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுக்கோ, இல்லன்னா போ அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து எனக்கு பேஷன்ஸ் லெவலே வந்து சுத்தமா இருக்காது. அந்த மாரி தான் இருப்பேன். பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டா நானே வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறத என்னால பார்க்க முடியுது. ஸோ பப்பு கிட்ட வந்து என்னோட பெர்சனாலிட்டி ஆகட்டும், என்னோட கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. இத வந்து நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நான் வந்து என்ன நெனச்சேன் அப்டின்னா, நம்மளோட டெய்லி லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்மளோட ரொட்டீன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். நம்ம லைஃப்ல வந்து புதுசா ஒரு குழந்தை வந்து ஆட் ஆகுது அப்டின்னு தான் நான் நெனச்சேன். பட் நான் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டேன் அப்டின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஹேப்பியா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மதர்ஹுட்ல மட்டும் இல்ல. பட் பப்பு வந்ததுக்கு அப்புறமா ரியாலிட்டி என்ன அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சது. நம்ம ஹேப்பியா இருக்கிறதுக்கு ஆக்சுவலா ரீசனே தேவையில்ல. நெறைய சின்ன சின்ன விஷயத்திலேயே நம்ம ஆக்சுவலா ரொம்ப ஹேப்பியா இருப்போம். இந்த மாதிரி தான். நான் யாரு? நீ மாடு, நான் கழுதையா? நான் குட்டி மாடா? நான் சீட்டாவா? ஸோ இந்த மாரி டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம சிரிக்கிற மாதிரி, இல்ல நம்மள ஹேப்பியா ஃபீல் பண்ண வைக்கிற மாரி. ஸோ பப்பு பொறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ரியலைசேஷனே வந்துச்சு. நம்ம ஹேப்பியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனோ, இல்ல நம்ம எதையாச்சும் சக்சீட் பண்ணணுனோ அப்படிலாம் வந்து எந்த அவசியமும் இல்ல. நமக்கு டெய்லியுமே ஒரு குட்டி குட்டி ரீசன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. நம்ம ஹேப்பியா இருக்கிறதுக்கோ, இல்ல நம்ம சிரிக்கிறதுக்கோ. இது எல்லாமே வந்து பப்பு என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி வந்து இதுவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்டின்னா, நமக்கு வந்து எல்லாமே தெரியும். நமக்கு என்ன தெரியாது? குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல எதுவுமே வந்து நமக்கு தெரியாதுன்னு இல்ல. எல்லாமே தெரியும் அப்டின்னு தான் நான் வந்து நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலா ரியாலிட்டி என்ன அப்டின்னு பப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. சொல்லப்போனா அதுதான் உண்ம. நமக்கு எல்லாமே தெரியும் அப்டின்னு நம்ம நெனச்சது போயி, நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்டின்ற ரியாலிட்டிய வந்து நமக்கு புரிய வைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பப்பு என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த உண்மையே தெரிஞ்சுச்சு. எல்லா விஷயமா நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் வேணும் அப்டின்னா நான் செய்யறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. சுத்தமா 0 நாலேட்ஜ்ல தான் இருப்போம். ஸோ நம்ம ஒண்ணொன்னா வந்து கத்துப்போம். ஒரு நாளும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டே இருப்போம்.
நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்? நம்ம வந்து குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து சொல்லி தருவோம். நெறைய விஷயம் நல்லது, கெட்டது எல்லாமே நம்ம தான் சொல்லி தருவோம் அப்படின்னு தானே நம்ம நெனைப்போம். நானுமே அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவங்க வந்து நமக்கு நெறைய விஷயம் சொல்லி தருவாங்க. இது வந்து நான் பப்பு கிட்ட நெறைய இடத்துல வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நெறைய விஷயம் நமக்கே தெரியாத விஷயம், இல்ல இதுவரைக்கும் நம்மளே யோசிச்சு கூட பார்க்காத விஷயத்தெல்லாம் வந்து அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து பப்பு அது மாரி ஒரு விஷயம் சொன்னது வந்து எனக்கு ஷாக்கிங்கா இருந்தத வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து கவலைலாம் படல. டயர்டா இருக்கு அப்படின்னு நான் வந்து பப்பு கிட்ட சொன்னேன் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் அவன் வந்து உடனே என்ன சொன்னான் அப்படின்னா, உடனே என்கிட்ட வந்து ஏஞ்சுட்டு இப்படி என் ஃபேஸ புடிச்சுட்டு, "இப்படி கவலைப்படாதம்மா நான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னான். இது வந்து எனக்கு கேட்டோனே எனக்கு அவ்ளோ ஷாக் ஆயிருச்சு. ஒரு 2 வயசு குழந்தையால இந்த மாரி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அது நீங்க அது வந்து எனக்கு நான் எவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருந்தா கூட அவன் அந்த மாரி சொல்லியிருந்தான்னா, எனக்கு அவ்ளோ சரியாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவ்ளோ பவர் வந்த மாரி ஆயிருச்சு அவன் அந்த வார்த்தைய சொன்னோனயே. ஸோ அந்த வேர்டுக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்கு. இது வந்து நம்ம அடிக்கடி எல்லார்ட்டயும் சொல்லலாம் அப்படின்னு வந்து அவன் தான் எனக்கு சொல்லிக் குடுத்தான். இது இது மாரி நெறைய விஷயம் வந்து குழந்தைங்க வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. இது வந்து நான் எக்ஸாம்பிள்க்காக ஒண்ணு தான் சொல்றேன். நெறைய சின்ன சின்ன விஷயம் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க கூட நீங்க டெய்லி நீங்க வாழ்றீங்க அப்படின்னாலே, நெறைய விஷயம் இந்த மாரி கத்துக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது வந்து மோஸ்ட்லி எல்லா அம்மாவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம குழந்தைக்கு வந்து நம்மளோட நீட் எப்பவுமே இருக்கும். நம்ம எப்பவுமே நம்ம குழந்தைக்கு வந்து தேவைப்படுவோம் அப்படின்னு. பட் அது வந்து ரியாலிட்டி இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப இந்த 2 வருஷத்துல நான் வந்து நோட்டீஸ் பண்ணத வச்சு சொல்றேன். நம்ம குழந்தை வந்து ஒரு ஒரு நாள் ஆக ஆக, ஒரு ஒரு வயசு ஆக ஆக, நம்ம கிட்ட இருந்து மோர் அண்ட் மோர் இண்டிபெண்டன்ட்டா அவங்க வந்து மூவ் ஆன் ஆயி போயிட்டே தான் இருக்காங்க. நமக்கு தான் அது வந்து தெரியல. நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்னாலே தெரியும். அவங்க வந்து நெறைய வந்து இண்டிபெண்டன்ட்டா மாற ஆரம்பிப்பாங்க. நம்மளோட நீட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயமும் கூட. அண்ட் லாஸ்ட்லி நான் தான் இந்த உலகத்துக்கு ஒரு புது உயிர கொண்டு வரப்போறேன் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் ஆக்சுவலா அந்த குழந்தை தான் என்னோட பல புது வெர்ஷன வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் Bye. பாய். Bye. Bye.